Hello guys, what's up everyone? This is Amir. Welcome back another new video. AK வாங்க 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 AK வணக்கம் வாங்க. வணக்கம் வணக்கம். இந்தியா சாரி நம்ம இப்பதான் பாகிஸ்தான் நியூசிலாந்து மேட்சை முடிச்சுட்டு அப்படியே டைரக்டா ப்ரிவியூக்கு வரோம். சோ நிறைய டாக்கிங் பாயிண்ட்ஸ் இருக்கு. சோ நம்ம AK வந்து மிஸ்டர் பாபர் AK தான் நம்ம வெல்கம் பண்ண போறோம். பாபர் AK வாங்க வணக்கம். பாபர் AK ஓகேதா. ஆனா பாபர் நல்லா தானே பண்ணாரு. நீங்க அவர்கிட்ட இருந்து அவ்வளவுதான் எதிர்பார்க்கணும். ஆமா ஆமா ஆமா. சோ வந்து நம்ம வீடியோஸ்க்குள்ள நிறைய டாபிக் இருக்கு. சோ நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சோ பாகிஸ்தான் டாஸ் வின் பண்ணதுல இருந்து bowling சூஸ் பண்ணது அதை எப்படி AK பாக்குறீங்க நீங்க? ஸ்டார்டிங் இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல அந்த பிச்சில் வந்துட்டு bowling எடுக்கிறது ரைட் தான். பட் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதிகமான ரன்ஸ் கொடுத்துட்டாங்க ஃபர்ஸ்ட் திங். ஏன்னா டியூ வருன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ப்ளஸ் வந்துட்டு அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் செஷனில் பார்த்தீங்களா லாஸ்ட் 10 ஓவரில் தான் அவங்க மேட்ச் விட்டாங்க. 112 ரன்னோ 113 ரன்னோ கன்சிடர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே ஏதாவது கொஞ்சம் வந்துட்டு ஹோல்ட் ஆன் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க சீமர்ஸ் ஹாரிஸ் ஷ்ராஃபு, ஷாஹின் ஷா அஃப்ரிதி இல்லைனா வந்துட்டு நசீம் ஷா இன்னொரு 2-3 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாங்கன்னா வந்துட்டு முக்கியமாக அந்த டாம் லேத்தமையும் இது யங் ப்ளஸ் வந்துட்டு பிலிப் இவங்க 3 பேரையும் கொஞ்சம் ஒரு 150 அடிக்க விடாமல் ஸ்டாப் பண்ணியிருந்தாலே வந்துட்டு அந்த ஒரு மேட்ச் அவங்க கையில் இருந்தது தான். 250 ஒரு பாஸ் ஸ்கோராக இந்த மேட்சை 320க்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் பாபர் அசம் வந்துட்டு போலிங் எடுக்கும்போது அவர் டியூ வருன்ற ஒரு கான்செப்டில் எடுத்திருப்பாரு. அதனால போலிங் போகிறது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு. பட் இவ்வளோ பெரிய டோட்டல் அடிச்சதுன்னா டியூ எல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. லாஸ்ட் ப்ரிவியூவில் சொன்ன மாதிரி தான் 60-40 நியூசிலாந்து ஜெயிச்சிச்சு. ஓகேங்களா? பிளஸ் பாபர் அசம் பெர்ஃபார்ம் பண்ணாரு, பாபர் அசம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அவ்வளவுதான் முடிஞ்சு. AK பிரெடிக்ட் பண்ணது வந்து ஆப்வியஸ்லி பெர்ஃபெக்ட்டா நடந்திருக்குப்பா. AK வந்து 60-40 கொடுத்தாரு. அதே மாதிரி பாபர் அசம் அடிப்பாருன்னாங்க. ஸ்டேக் கிட்ட பாதி AK சொல்லல. ஆனா கண்டிப்பா அடிப்பா. நம்ம வந்து ஸ்டேக் நம்ம பாபர் அசம் போன வாட்டி கூட நான் என்னோட பிக்ல எடுத்தேன். நான் என்ன சொன்னேன், பாபர் அசம் கண்டிப்பா ரன்ஸ் அடிப்பாரு. பட் நம்மளுக்கு தேவை வந்து ஸ்டேக் ரேட் வரல. ஸோ அதை தான் பார்க்க முடியும். ஸோ ஓகே, இதுல வந்து மொத்தம் 3 பேர் 2 பேர் செஞ்சுரி அடிச்சாங்க. ஸோ எனக்கு வந்து இந்த செஞ்சுரியிலேயே வந்து எனக்கு பிடிச்ச ஒரு செஞ்சுரி பாத்தீங்கன்னா இந்த டாம் லேத்தம் அடிச்சிருக்கலாம், இல்ல நம்ம கிளென் பிலிப் கடைசியில பவர் காமிச்சு அடிச்சிருக்கலாம், எல்லாமே பண்ணாங்க. பட் எனக்கு வந்து ப்ராபப்ளி எனக்கு ரொம்ப ஃபேவரட் வந்து வில் யங் தான் AK. ஸோ என்ன ஒரு இன்னிங்ஸ் வில் யங் செம்ம. இப்போ வந்து நம்ம டாம் லேத்தம் எடுத்துக்கலாம், நம்ம கிளென் பிலிப் எடுத்துக்கலாம். அவங்களாம் கடைசி நேரத்துல வந்து ஹிட் பண்ணாங்க. அப்போ நீங்க செஞ்சுரி அடிக்கிறது வேற. ஸோ சாம்பியன் ட்ராஃபியோட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அந்த ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அந்த ப்ரெஷர்ல பில்டப் பண்றாரு பாத்தீங்களா, அதுதான் வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு பேட்டிங் டிஸ்பிளே பை வில் யங். ஐ எம் சோ இம்ப்ரெஸ் AK. வில் யங் வந்து நான் வந்து ஆக்சுவலா நம்ம லாஸ்ட் இயர் நம்ம இங்கிலாந்து நியூசிலாந்து ஒயிட் வாஷ் பண்ணிட்டு போனாங்க பாத்தீங்களா இந்தியா டெஸ்ட் மேட்ச்ல. அதுலயே வந்து வில் யங்க பார்த்தோம். நம்ம சரியான பிளேயர், வேற மாதிரி பிளேயர் நம்ம அப்பவே நினைச்சோம், பிரெடிக்ட் பண்ணோம். பட் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சென்சேஷனலா ஆயிருக்காரு AK அவர் வில் யங். அவர் நினைக்கும் போது செம்ம ப்ரௌடா தான் இருக்கு. நான் வந்து பாபர் அசம் அன்னைக்கு இதே தான் சொன்னேன். AK வில்லங்கோ வந்து பொறுமையா தான் ஆடுறவரு. இன்னைக்கு பாத்தீங்களா 117 113 பால்ல 107 ரன்ஸ். இந்த மாதிரி வந்து 2 பால் அடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும், டீமுக்கும் காம்பாக்டா இருக்கும். அப்படி டீமுக்கும் நல்ல ஒரு வின்னிங் சான்சஸ் இருக்கும் தான் உங்ககிட்ட சொன்னேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாபர் அசம் பாத்தீங்கன்னா 90 பால்ஸ்க்கு வந்து சோ வந்து 65 நாட் ஷூர் எவ்வளவு ரன்ஸ் சொல்லி, பட் ரொம்ப லோ ஸ்டேஜ்ல விளையாடுனாரு. பாபர் அசம் பத்தி நம்ம பேச தேவையில்ல, பாகிஸ்தான் மீடியாவே போட்டு கிளிக்க போகுது நாளைக்கு. சோ இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு பிடிச்சது வந்து இந்த வில் யங்கோட செஞ்சுரி தான் AK. உங்களுக்கு வந்து எந்த செஞ்சுரி AK பிடிச்சிருக்கு? இல்ல நீங்க சொன்ன மாதிரி வில் யங் தான். ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு ஃபேப் 3 ஃபேப் 4 சொல்ற மாதிரி டேரல் மிச்சல், கேன் வில்லியம்சன், கான்வே ரொம்ப நம்பிக்கையான நட்சத்திரங்கள். 3 பேருமே 10 ரன்னுக்குள்ள அவுட்டு. ஓகேங்களா? அவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட அடிச்சதே பார்த்தீங்கன்னா 21 ரன்னு, சம்வாட் ஒரு 25 பால் என்னமோ அடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஒரு சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க, ஒரு 100 எடுத்துகிட்டு போகிறீங்க டாம் லேத்தம் மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பேட்ஸ்மேனோட, தென் தட் இஸ் அ ரியலி சேலஞ்ச். அதுக்கப்புறம் பட்டு தூக்கி அடித்து அவுட் ஆகாமல் வந்துட்டு தள்ளி விட்டு சிங்கிள்ஸ் ஆடி ரன் எடுத்து தேவையான இடத்துல பவுண்டரிஸ் அடிச்சுட்டு சிக்ஸஸ் அடிச்சுக்கிட்டு சூப்பராக பண்ணார். 2 பேருமே நல்லா பண்ணாங்க. டாம் லேத்தமும் நல்லா பண்ணாங்க, வில் யங்கும் வந்துட்டு ஒரு மெச்சூர்டான ஒரு இன்னிங்ஸை வந்துட்டு ஆடினார். இந்தியாவில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாரோ அதே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணது தான் எதிர்பார்த்தது.
எக்ஸ்பெக்டேஷன் தான். பட் நான் வந்து வில்லியங்க இந்த மாதிரி ப்ளே பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கல. கொஞ்சம் ஸ்லோவா ப்ளே பண்ணுவா 50 அடிப்பாருன்னு பார்த்தேன். பட் வந்து ரிஸ்க் வந்து கால்குலேட்டர் ரிஸ்க் எடுத்தாரு. எந்தெந்த பால் அடிக்கணுமோ நீங்க சொன்ன மாதிரி எந்தெந்த பால் அடிக்கணுமோ அந்தந்த பால் அடிச்சாரு. தேவையில்லாத பாலை விட்டுட்டாரு, டிஃபெண்ட் ஆனாரு. என்ன ஒரு கிளாசிக்கான நம்ம ஏகே சொன்னாரு பாத்தீங்கன்னா 2000 பீரியட் எவர் கிரீன் நாக் ஓல்டு 50 ஓவர்ஸ் நாக் வந்து நான் இன்னைக்கு தான் வந்து சத்தியமா ரியலைஸ் பண்ணேன். லாஸ்ட் வீடியோல ஏகே சொன்னாரு, ஏங்க என்னங்க பேசுறீங்க அமீர், நீங்க 320 மாதிரி பேசாதீங்க, 50 ஓவர் மாதிரி பேசுங்க. ஏகே அப்பவே சொன்னாரு, இதுக்குதான் பெரியவங்க சொல்றது கேட்கணும்ன்றது. இன்னைக்கு தான் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் அந்த வில்லியங்க ஆடுறத பத்தி. வில்லியங்க டாம் லேத்தமும் ஆடினாங்க பாருங்க, செம்ம சென்சேஷனல் பேட்டிங். வந்து ஏகே சொன்னது வந்து இன்னைக்கு தான் ரியலைஸ் பண்ணேன். என்னடா இதுக்கு பேர் தான் வந்து கிளாசிக் இன்னிங்ஸ். இதுக்கு பேர் பொறுமையா ஆடி ஒரு இன்னிங்ஸ் பில்டப் எப்படி பண்ணாங்க பாத்தீங்களா ஏகே. 20 ஓவர்ஸ்க்கு 110, 40 ஓவர்ஸ்க்கு 210, அதுக்கப்புறம் 40 to 10, கடைசியில 10 ஓவர்ல 120 ரன் அடிச்சாங்க ஏகே. சாரிடா, என்ன ஒரு இன்னிங்ஸ் ஏகே. அந்த பில்டப் செம்மையா இருந்துச்சு. அந்த அது எப்படி ஏகே சொல்றீங்க, அது எப்படி பாக்குறீங்க நீங்க? இதுதான் வந்துட்டு ப்ராப்பரான 50 ஓவர்ஸ் மேட்ச். நீங்க வந்துட்டு முதல் 10 ஓவர்ல 6 ரன் இல்லைன்னா 7 ரன்னுக்கு ஆடிட்டு கடைசி 10 ஓவர் வரும்போது ஒரு 8 runs to 10 runs அந்த டார்கெட்ல ஆடணும். மீதி இருக்கிற நடுவில் இருக்க 30 ஓவரும் நீங்க ரன்ன பால் எடுத்தாலே போதும். அதுவும் இன்னும் ரொம்ப கிளியரா சொல்லணும்னா வந்துட்டு ஒரு பால் பவுண்டரி, அது 4 or 6, மீதி 5 பால் சிங்கிள்ஸ் ஆடிட்டே போகலாம். அவ்வளவுதான். அவங்க நீங்க கேட்ட ரன் வந்துட்டு ரன்னை விட அதிகமாகவே வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் ஆட போய் தான் வந்துட்டு அவங்களால 320 ரன்ஸ் போஸ்ட் பண்ண முடிந்தது, பெரிய விக்கெட்ஸ்லாம் விடாமல். ஓகே இல்லை, அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிச்சுக்கு ஏற்ற மாதிரி ஆடினது வந்துட்டு பிரில்லியன்ட் எஃபர்ட் ரெண்டு பேருக்குமே. டாம் லத்தம் ஆகட்டும் சரி, கடைசியில் வந்துட்டு கென் ஃபிலிம்ஸ் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு 50 ரன்ஸ் அடித்ததெல்லாம் வந்துட்டு சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் ஒரு 50 ஓவர்ஸ் மேட்சை வந்துட்டு பில்டே பண்ணணும், கன்ஸ்ட்ரக்டே பண்ணணும், யோசிச்சு பார்க்கணும். எடுத்த மொதல் பால்லேருந்தே வந்துட்டு 6-6னா அப்புறம் வந்துட்டு 300 பாலுமே 6 வச்சுட்டு 1800 ரன் ஸ்கோர் பண்ணுன்ற மாதிரி ஸ்கோர்லாம் வந்துச்சுன்னா அப்புறம் யாருமே ஜெயிக்க முடியாது. சாரி டு இன்டராக்ட். நானும் அம்மா வந்து மேட்ச் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ எங்க அம்மா என்ன சொன்னாங்க, இதுதான்டா இங்கிலாந்துக்கும் நியூசிலாந்துக்கும் இதெல்லாம் டிஃபரெண்ட்னாங்க. இந்த இடத்துல இங்கிலாந்து இருந்திருந்தா அந்த 70 for 3 wickets, 70 50 அந்த 3 wicket வில்லியம்சன் அவுட் ஆகி போனாரு பாத்தீங்களா, சாரி ஜாரல் மிச்சல் அவுட் ஆகி போனாங்க பாத்தீங்களா. அப்ப எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இன்னைக்கு நீ பாப்ப நியூசிலாந்துக்கும் இங்கிலாந்துக்கும் என்ன டிஃபரெண்ட் பாப்ப. இந்த இடத்துல நியூசிலாந்து இருந்தா 200 ஆல் அவுட் ஆயிருப்பாங்க, போட்டு இறங்கி சுத்தி ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. எப்படி ஒரு இன்னிங்ஸ் பில்டப் பண்ணாங்க பாத்தீங்கன்னா. இதனாலதான் வந்து நியூசிலாந்து வந்து சரியான டீமா இருக்குன்னு எங்க அம்மா வந்து சொன்னாங்க. பட் அது வேற லெவல். ஆனா அது ட்ரூ தானே ஏகே, அவங்களுக்கே தெரியுது பாருங்க பத்தி. ஆமா, பட் என்னன்னா வந்துட்டு அவங்க இந்த மாதிரி பெரிய ட்ராஃபீஸ்லாம் வந்துட்டு ஒரு வாட்டி 2 வாட்டி ஃபைனல் வின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு சவுத் ஆஃப்ரிக்காவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாம்பியன்ஸ் ட்ராஃபி 1 and 2 வின் பண்ணதோட சரி. அதுக்கப்புறம் அவங்க வேற எந்த ஒரு பெரிய இதுவும் வின் பண்ணல. ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் எனக்கே கஷ்டமா இருக்கு. இல்ல ஏகே, ஆமா ஏகே, ஆப்வியஸ்லி ஏகே. ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன். இந்த பாகிஸ்தான் டாபிக் வருவோம். சோ என்ன ஏகே பண்றாங்க இந்த பாகிஸ்தான்? சோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாகிஸ்தான் ஃபேன்ஸ் வந்து அப்ரிஷியேட் பண்ணிடணும் ஏகே. சோ பாத்தீங்கன்னா நீங்க பாகிஸ்தான் ஃபேன்ஸ் கடைசி வரைக்கும் அந்த மோட்டிவேஷனோட இருந்தாங்க, அந்த டீமை சேர் அப் பண்ணாங்க. இல்ல பாபர் அசம் அவுட் ஆனதுக்கு அப்புறமே வெளியே போயிட்டாங்க முக்காவாசி பேர். நீங்க சரியா பாக்கலன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, பாபர் அசம் அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கௌதில் ஷா குசினில் ஷா ஆமா, அவங்க 2 பேர் பாபர் ஹசன் அவுட் ஆகும்போது கிட்டத்தட்ட ஒரு பேக்டா அந்த குரூப் எல்லாம் கிளம்பிட்டாங்க. அவர் 9 மணிக்கு அவுட் ஆனா அவங்க கிளம்பிட்டாங்க. அப்புறம் குசில் ஷா அவுட் ஆனாங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் தான் மேட்சே நடந்தது. 3 விக்கெட் டப்புன்னு எடுத்துட்டு போயிட்டே இருந்துட்டாங்க. ஸோ இதுதான் அதான் நீங்க இது வந்து எவ்வளவு பாகிஸ்தான் அந்த கிரௌடுக்கு வந்து ஒரு 30 இயர்ஸ் கழிச்சு ஒரு சாம்பியன் ட்ராஃபி நடத்துறாங்க, ஒரு ஹோஸ்ட் பண்றாங்க டீம். அது எவ்வளவு பெரிய டிசப்பாயின்மெண்டா இருக்கும் அந்த கிரௌடுக்கு. இந்த மாதிரி ஒரு இப்ப எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரு ஃபைட்டிங் நாக்கு. ஸோ வந்து அவங்க ஃபைட் பண்ணி தான் விட்டாங்கன்னு சொன்னாங்க. பட் என்னை பொறுத்த ஃபைட்டிங்னா எதுவுமே கிடையாது இதுல. குஷின் ஷாலாம் அடிச்சது பாத்தீங்கன்னா பியூர் அண்ட் பியூர் வந்து அவர் வந்து இதுக்கு மேல மேட்ச் கிடையாது, முடிஞ்சு போச்சு. வந்தா மழை போனா நம்ம சீக்கா மாதிரி வந்தா அந்த ஒரு டாபிக் போய் தான் குஷின் ஷா அதை அடிச்சு கொஞ்சம் கிட்ட வந்துச்சு. தவிர குஷின் ஷா நாக்கு மட்டும் நீங்க தூக்கி பக்கத்துல வச்சிட்டீங்கன்னா சம்பந்தமே கிடையாது. 100 ரன்ல அடி வாங்கியிருப்பானுங்க இவனுங்க. என்ன ஒரு அக்லியான மூவ். என்னை பொறுத்தவரைக்கும் அந்த ரிஸ்வான் வந்து பண்ண ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, நஷீம் ஷா பாத்தீங்கன்னா அந்த ஒரு வில்லியம்சன் விக்கெட் எடுத்தாரு பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் அந்த பால் ஒண்ணு கிளிப் ஆயிடுச்சு பாருங்க. அப்ப வந்து செம்ம ரிதம்ல இருந்தாரு இவர் நஷீம் ஷா. அப்படியே அவருக்கு ஆன் த ரோட்ல நீங்க 4 overs 5 overs கொடுத்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டாம் லேத்தமோ வில் எங்கயோ 2 பேர்லயாச்சும் ஒருத்தர கண்டிப்பா நஷீம் ஷா போட்டிருப்பாரு. கண்டிப்பா எடுத்து அக்ரி ஆமா எக்ஸாக்ட்லி. ஆமா,
ஆக்சுவலாக அவங்களுக்கு பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்கள் ஸ்பின்னர்ஸ் எல்லாம் உங்கள் கை கொடுக்கவே மாட்டாங்க. ஏதோ ஒரு மேட்ச் 2 மேட்ச் நீங்கள் சீமஸ் இப்போ அதுலேயும் வந்துட்டு கோட்டை விட்றீங்கன்னு தான் சொல்லணும். ஒரு வசீம் அக்ரம், வக்கீர் யூனிஸ் மாதிரி பேக்டாக இருந்த ஒரு டீமு. தேர்ட் பவுலராக பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்துல் ரசாக்கோ இல்லைனா வந்துட்டு முகமது சாமி வேறு யாராவது வந்துட்டு வந்தால் கூட வக்கீர் யூனிஸ் டைம்லேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அக்கிப் ஜாவேத்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்தாலே வந்துட்டு ஒரு 2-3 விக்கெட் டப்புன்னு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு டீமை பார்த்துட்டு வந்துட்டு இப்போ இங்கே பேருக்கு நசீம் ஷா, ஷாஹின் ஷா அஃப்ரிதி, ஹாரிஸ் ராஃப் 3 பேருக்குமே வந்துட்டு பெருசாலாம் விக்கெட் இல்லை. 2 விக்கெட் என்னமோ எடுத்திருக்காங்க. நசீம் ஷா டீசெண்டாக போட்டார். ஷாஹின் ஷா அஃப்ரிதிக்கு விக்கெட்டே கிடையாது. ஹாரிஸ் ராஃப் வந்துட்டு மிட் ஆர்டரில் ஒரு 2 பேர் எடுத்தாங்க. அவ்வளோதானே தவிர ஃபாஸ்ட் பாலிங் அவங்களுக்கு பெருசாக எதுவுமே இல்லை. வேறு யாரையா பார்க்கணும் அவங்க இப்போத்துலேயாவது வந்துட்டு அனலைஸ் பண்ணாதான் அடுத்த 2 மேட்ச் ஜெயிச்சுட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அடுத்த டீம் ஒன்று இந்தியா தோக்கணும் இல்லைன்னா நியூசிலாந்து தோக்கணும் அந்த மாதிரி வந்துட்டு அதர் டீம்ஸ் மேலே அவங்க டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்தியா டெஃபினட்டாக துபாய் வந்தாங்கன்னா அடிச்சிருவாங்க. அவ்வளோதான், அதோட முடிஞ்சிச்சு அவங்களுக்கு. 30 வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு ஐசிசி ஈவெண்ட் நடத்தியும் அவங்க ஃபைனல் வராமல் லாகூரில் வைக்க வேண்டிய இது ஃபைனலில் கொண்டு போயிட்டு துபாயில் வைப்பாங்க. பாகிஸ்தான் வந்தால் தான் லாகூரில் எடுத்துகிட்டு போய் வைப்பாங்க, இல்லைன்னா துபாய்க்கு வந்துடும் அந்த ஃபைனலில். பாகிஸ்தான் வரலன்னா இல்லை இந்தியா வராமல் மற்ற டீம் ஃபைனல் வந்துச்சுன்னா லாகூரில் நடத்துவாங்க. ஐ எம் ரைட் ஏகே? ஆமாம். பாகிஸ்தான் வரதுக்கான சான்சஸ் வந்துட்டு இப்போது 50-50 இருக்குது. இந்தியாவை அவங்க அடிக்கணும். பட் இது வந்துட்டு வேர்ல்டு கப் கிடையாது. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் இந்தியா கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாட்டி அடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் அதையே நான் ஒரு 50-50 சான்ஸாக விட்டால் கூட வந்துட்டு மேபி பாகிஸ்தான் வர்றதுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்கு. பங்களாதேஷ்ல நீங்க லீஸ்ட் எல்லாம் எடுத்தீங்க. சாரி ஏகே, இது வந்து ஷார்ட் டோர்னமெண்ட் ஏகே. உங்களுக்கு ஒரு மேட்ச்லயே காலி. நீங்க ஒரு மேட்ச்லயே வந்து நீங்க முடிஞ்சிச்சுன்னா நெட் ரன் கெட் பார்க்கணும், அந்த அவங்க குரூப்ல இருக்க டீம்ஸை பார்க்கணும். ஸோ நிறைய காம்பினேஷன் எல்லாமே சேர்த்து வச்சு தான் பார்ப்பாங்க. ஸோ வந்து ஒரு மேட்ச்ல அதுவும் நெட் ரன் கெட்ல அடி வாங்கியிருக்கானுங்க ஏகே. இவனுங்க 50 ரன் கிட்ட அடி வாங்கியிருக்கானுங்கன்னு நினைக்கிறேன்ல. ஆமா, இப்போ இவங்க அடிச்சிருக்கிற டோட்டல் பாத்தீங்கன்னா வந்துட்டு சேசம் 260 என்னமோ அடிச்சிருக்காங்க. 260 ஆல்மோஸ்ட் வந்து ஆமா 320 வந்து உங்களுக்கு 60 ரன்ஸ்ல அடி வாங்கியிருக்கானுங்க. 60 ரன்ஸ்ல அடி வாங்கியிருக்காங்க. மோர் ஆர் லெஸ் வந்துட்டு அது 1 or 2 அந்த ரேஞ்சில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மைனஸ்ல. இப்போ இந்தியா வந்துட்டு கிட்டத்தட்ட அதே மாதிரி 60 ரன்ஸ்ல தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஒருவேளை வந்துட்டு 100 ரன்ஸ் 120 ரன்ஸ்ல வரும்போது அதான் நீங்க பாகிஸ்தான் போலிங் சொன்னீங்க. சோ பேட்டிங் வந்து என்ன பொறுத்தவரைக்கும் பாகிஸ்தான்ல போலிங், பேட்டிங், அந்த ஆல்ரவுண்டர் ஸ்கில், அந்த ஸ்பின்னர்ஸ் எல்லாம் கவர்டு. பட் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. பெர்ஃபார்மன்ஸ் எங்கடா? நீங்க பெர்ஃபார்மன்ஸ் எங்கடா பண்றீங்க பாகிஸ்தான்? உங்ககிட்ட எல்லாமே இருக்கு. எல்லா சரக்கும் நம்ம சொல்ற மாதிரி எல்லா சரக்கு, எல்லா எபிலிட்டி, எல்லா டேலண்ட் எல்லாம் இருக்கு. ஆனா அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டாங்க, அதை வெளியே கொண்டு வர மாட்டாங்க. சோ அதுதான் இங்க ப்ராப்ளமே. சோ நம்ம இந்தியா வந்து சொல்றோம் அவங்க வந்து ஐசிசில போய் சோக்கர் ஆயிடுவாங்க, இந்தியா செமிஃபைனல்ஸ்ல வெளியே வந்துடுறாங்க, ஃபைனல்ல இருந்து அந்த மாதிரி வந்துடுறாங்கன்னு சொல்றோம். ஆனா பைலேட்டரல் சீரியஸ் நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா தான் பைலேட்டரல் சீரியஸ் கிங். நீங்க அக்ரி பண்றீங்களா இல்லையா? ஆமா 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 பைலேட்டரல் இந்தியா அதான் பைலேட்டரல் சீரியஸ் வந்துட்டா இந்தியாவுக்குள்ள வந்து இந்தியாவை அடிக்கிறது இல்ல இந்தியாவை அதர் கண்ட்ரீஸ்ல அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல ஓவர்சீஸ்ல போய் அடிக்கிறதுல பைலேட்டரல் சீரியஸ்ல பாத்தீங்கன்னா இந்தியா தான் டாப் கிளாஸ்ல இருக்காங்க. ஓகேங்களா? சோ அந்த ரேஞ்சு கூட பாகிஸ்தான் இல்லைன்னு தான் நான் சொல்றேன். அந்த அளவுக்கு எபிலிட்டி அப்படியே இருக்கு. சோ இந்தியா கிட்ட என்ன ஒரு எபிலிட்டி இருக்கோ மேன் டு மேன் கம்பேர் பண்ணும்போது பாகிஸ்தானும் ஒரு அளவுக்கு இருக்கு போலிங்ல பொறுத்த வரைக்கும். I'm not compare with batting. போலிங்க பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியன் போலர்ஸ் கூட இந்த ஹாரிஸ் ராஃப், இந்த ஷாஹின் ஷா அஃப்ரிதி இவங்க எல்லாம் இருக்காங்க, ஒரு அளவுக்கு மேட்சிங்ல தான் இருக்காங்க. பட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டாங்க. அதுதான் ப்ராப்ளமே. பிச்சே வந்துட்டு நீங்க சீமர்ஸுக்குன்னு ரெடி பண்ணி வச்சிட்டீங்க. அப்ப சீமர்ஸுக்குன்னு ரெடி பண்ண பிச்சில் வந்துட்டு சீமர்ஸே பெர்ஃபார்ம் பண்ணலன்னா யார் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க? யாருமே விக்கெட் எடுக்கவே இல்லை. அந்த அர்ஷத் மத்தம் தான் யாரோ ஒருத்தர் ஒரு விக்கெட் எடுத்தாரு. சோ அப்படி இங்க இந்த பக்கம் வந்துட்டு பரவாயில்லை மிச்சல் ஸ்டாண்டர்ட் இருக்கு. இல்ல நீங்க சொன்ன மாதிரி நசீம் ஷா வந்து பவர் பிளே பவுலர். அந்த இனிஷியல் மூவ்மெண்ட் ஸ்விங் பண்ணுவாரு பால் நசீம் ஷா. நீங்க சொன்ன மாதிரி நசீம் ஷாவை 40 ஓவர்ஸ்க்குள்ள முடிச்சிடணும். அந்த வந்து வில்லியம்சன் விக்கெட் எடுத்த உடனே நீங்க ஆன் த ட்ராட்ல தொடர்ந்து 5 ஓவர் கொடுத்துருக்கணும் அவருக்கு, நசீம் ஷாக்கு 5 ஓவர் நீங்க ஆன் த ட்ராட்ல கொடுத்து அவர் ஓவரை முடிச்சிருந்தீங்கன்னா அந்த 5 ஓவர்ல நல்ல ஒரு ரிதம்ல இருந்தாரு. நீங்க பாத்தீங்களா? நல்லா பால் பவுன்ஸ் ஆயிடுச்சு, ஷார்ட் லெக் வேற வச்சாங்க, சில்லி பாயிண்ட் வேற வச்சாங்க இவருக்கு டேரல் மிட்டலுக்கு. அந்த மாதிரி நல்ல ரிதம்ல இருந்தாரு. ஸோ ரிதம்ல இருந்தா நீங்க ஆன் த ஃப்ளோர்ல கொடுத்து முடிச்சிடணும். அதை விட்டு அவர் அங்கிருந்து அப்படியே கட் பண்ணிட்டு 20 ஓவர்ஸ்க்கு மேல கொண்டு வரீங்க.
வாட் இஸ் திஸ் ரிஸ்வான்? ஸோ பாகிஸ்தான் வந்து ஒரு கேவலமான அக்லியான ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் என்ன அனலைஸ்லாம் என்னதான் ஏகே பண்றாங்க? இவங்க எதுவுமே ஒரு அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் அப்படியே தான் இருக்கீங்களா? ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே உங்களுக்கு கிடையாதா? பங்களாதேஷை நம்ம சொல்றோம், அவங்கள விடுங்க. பங்களாதேஷ் அது ஒரு டீம், ஓகேங்களா? பங்களாதேஷை வந்து நம்ம வந்து ஒரு பவர் பேக்கா ஒரு ஜைஜாண்டிக்கா பார்க்க முடியாது. பட் பாகிஸ்தான் அந்த மாதிரி கிடையாது. காலகாலமா நிறைய டிராஃபில போயிருக்காங்க, ஐசிசி டிராஃபி அடிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸ்ல இருந்த டீம் திடீர்னு இந்த மாதிரி ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஒன்னுத்துக்கும் லாய்க்கு இல்லாத மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்களே. ஸோ அதை பார்த்தாதான் வந்து அஸ் இந்தியன் ஃபேன் நம்மளுக்கே இப்படி ஒரு எப்படி சொல்ற ஒரு இன்ஹான்ஸா இருக்கு. அந்த பாகிஸ்தான் ஃபேன்ஸ்க்கு எப்படி இருக்கும்? ஜஸ்ட் நீங்க திங்க் அபவுட் இட். கண்டிப்பா இப்போ இந்த மேட்ச் தோத்ததுல வந்துட்டு இந்தியாவுக்கெல்லாம் கூட வந்துட்டு சந்தோஷம் கிடையாது. கண்டிப்பா யார் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா தான் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அவங்க பண்ண அந்த ஒரு அக்லியஸ்ட் திங்க்கு. ஆனா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, வாங்கடா செமி ஃபைனலுக்குன்ட்டு. பட் அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். வாய்ப்பு இருக்காது தான் நினைக்கிறேன். அதான் இப்போ வந்து பாகிஸ்தானுக்கு குவாலிஃபிகேஷன் சான்சஸ் என்ன இருக்கு? ஆல்ரெடி இப்போ அவங்க -1.2ல இருக்கிறாங்க ரன் ரேட்டு. ஸோ அடுத்த மேட்ச் வந்துட்டு எப்படி ஒரு 60 ரன்ஸ்ல இந்தியாவை ஜெயிக்கணும். அடுத்த மேட்ச் இந்தியா கூட துபாயில். அது அது நடக்குமானே தெரியாது, ஓகேங்களா? அதுக்கு அடுத்த மேட்ச் வந்துட்டு பங்களாதேஷோட ஆடுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அவங்க ஓரளவுக்கு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் மறுபடியும் பாகிஸ்தான் போய் பெர்ஃபார்ம் பண்ணுறதுனால அங்கே ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததுன்னா தென் தே கேன். இப்போ அவங்க இந்தியாவை பீட் பண்ணணும்னு தான் பார்ப்பாங்க. ஏன்னா அந்த மேட்ச்சு தோத்துட்டாங்கன்னா ரெண்டாவது மேட்ச்சு அவள் தான் தே ஆர் ஸ்ட்ரெயிட் அவே அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். ஓ ஓகே ஓகே ஓகே. ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் வந்து இதுதான் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு அக்லி ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் தான் நம்ம சொல்ல முடியும் பாகிஸ்தான் கிட்ட. ஸோ கேப்டன்சியாக இருக்கட்டும், அந்த மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு மாதிரியாக வந்து கொலாப்ஸ் பண்ணி விட்டாங்க. இது வந்து ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்ச். நம்ம ஏகே சொன்ன மாதிரி 320 கொடுத்துருக்க அவசியமே கிடையாது, ஓகேங்களா? கொடுத்த ரன்ஸே வந்து அதிகம். 320 வந்து வாய்ப்பே கிடையாது. ஸோ நீங்க அந்த ஆன் த ரோட்ல நீங்க நசீம் ஷா கொடுத்து முடிச்சிருந்தீங்கன்னா இவ்வளவு வந்தே இருக்காது. 250 தான் அடிச்சிருப்பாங்க. நீங்க 250 ஈஸியா திருப்பி நீங்க அடிச்சிருக்கலாம். ஸோ வந்து இதுதான் வந்து பாகிஸ்தான் வந்து சொதப்பி இருக்காங்க. ஸோ ஓகே, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வந்துட்டு லிட்டரலா செமிஃபைனல் மாதிரி இருக்கும். அதனால இப்போ இந்தியா ஒருவேளை பங்களாதேஷோட தூத்துட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கும் மஸ்ட் வின் சுச்சுவேஷன் ஆயிடும். அப்படின்னா யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் இது குவாலிஃபிகேஷன் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு மேபி நெக்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ், அதை பற்றி கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். நாளைக்கு துபாயில் நடக்கும் போது சூப்பராக இருக்கும். இந்தியா டீம் ஆல்மோஸ்ட் நல்லா இருக்கு. ஸோ ஐ ப்ரெடிக்ட் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட இந்தியா ஹார்ட் வந்து 100% சொன்னால் கூட வந்துட்டு வி ஹேவ் டு கிவ் டு தி பர்ஃபார்மன்ஸ் டு த பங்களாதேஷ் 75-25 வச்சுக்கலாம். ஓகே, ஸோ எண்ட் ஆஃப் த டே வந்து ஏகே ஃபைனல் டாஸ்ன்னு சொல்லிட்டாரு. ஓகே ஏகே, தேங்க்யூ. நம்ம வந்து நெக்ஸ்ட் இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் ரிவ்யூ வந்து பார்க்கலாம். ஸோ பாகிஸ்தானுக்கு அவ்வளோதான், சோலி முடிஞ்சிச்சு. ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ தேங்க்யூ ஏகே ஜாயின் பண்ணதுக்கு. தேங்க்யூ.